ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டீப்சீக் ஏஐ. சரி, இந்த டீப்சீக் ஏஐ வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் ஒரு பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த ஒரு கன்ஃபியூஷன் வந்து நிறைய ஸ்டாக்ஸோட ரேட்டை இறக்கி விட்டுடுச்சு. கிட்டத்தட்ட பிளட் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ட்ரம்ப் எலெக்ட் ஆனோடனே ஷேர் மார்க்கெட் காசெல்லாம் அப்படி கீழே விழுந்துச்சு. ஏன்னா ட்ரம்ப் வந்தால் இந்தியாவுக்கு வர வேண்டிய ஷேர் மார்க்கெட் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் சரியாக வராது அப்படிங்கிறது இந்தியன்ஸோட பயம். ஆனால் அது வருதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் பார்ட். பட் இப்போ அதே மாதிரி ஏஐ சிஸ்டத்துலேயும் இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் ஓவர் வந்ததால் அமெரிக்கா ஸ்டாக் மார்க்கெட் வந்து ரொம்ப அடிவாங்குச்சு. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா இந்த என்விடியா அப்படிங்கிற ஒரு ஷேர் இருந்துச்சு. அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்க, என்விடியா அப்படிங்கிறது ஒரு இன்டெல் மாதிரி சிப் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இவங்க ஷேர் தான் வந்து பயங்கரமாக அடி வாங்குச்சு. ஏன் அந்த ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இன்டெலுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துட்டு வர்ற ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த என்விடியா. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி, கிரிப்டோ கரன்சிஸ், இந்த பிட்காயின் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இவங்க சிப்பு தான் வந்து மார்க்கெட்டில் செம்ம ட்ரெண்டிங்கில் லீடிங்கில் போச்சு. அதாவது இன்டெலெல்லாம் வந்து ஒரு சிப்பு $500 $600 விற்கும்போது இவங்களால $300 $200 சிப்பை விற்க முடிஞ்சது, அந்த இன்டெலோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக. அப்போ எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா, இன்டெலே பெரிய கம்பெனி, அதை விட கம்மி காஸ்ட்டில் இந்த என்விடியாவால் கொடுக்க முடியுது போல், அப்போ எல்லோரும் நம்ம என்விடியாவே வாங்கிக்கலாமே. எதுக்கு, இந்த கிரிப்ட் காயின்ஸ் எல்லாம் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நிறையா சிப்பு தேவைப்படும். அதாவது இந்த கம்ப்யூட்டருக்குள்ளே அந்த சிப்போட ஸ்பீடில் தான் வந்து இந்த கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாம் ஜென்ரேட் ஆகும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய சிப்பு வாங்குவாங்க. அப்போது அந்த ஒவ்வொரு சிப்பும் $200-300 அந்த ரேட்லேயே வாங்க முடியும். அப்படின்னா எதுக்கு $600 கொடுத்து வாங்கணும்? அப்படிங்கும்போது இந்த இன்டெல் ஷேர்ஸ் எல்லாம் அப்போ கம்மியாச்சு. இந்த என்விடியாவோட ஷேர்ஸு நல்லா மேலே போச்சு. ஸோ இதுலேருந்து தான் பிரச்சனை உருவாகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்விடியா வந்து ஒரு ஈக்குவலண்ட்டான பெரிய லெவல் கம்பெனி அப்படின்னு இப்போ பேர் வாங்கிருச்சு. அதாவது செமிகண்டக்டர் சிப்ஸ் எல்லாம் இவங்க நல்லா மேனுஃபேக்சர் ஆகி வேர்ல்டு லெவலில் இவங்க ஒரு கிளாஸாக கொண்டு போயிட்டுருக்காங்க. அப்போது இப்போ 2023 அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி சாம் ஆல்ட்மேன், அதாவது ChatGPT உருவாக்குனார் இல்லையா, அவர் வந்து ஓப்பன் ஏஐன்னு ஒன்று உருவாக்குறாரு. எதுக்கு அந்த ஓப்பன் ஏஐனா, மக்களும் ஃப்ரீயாக இந்த ஓப்பன் ஏஐ யூஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையானதை கோடிங் அதுவே எழுதிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாடல் க்ரியேட் பண்ணுறாங்க. அதுக்கு பின்னாடி லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே. அதெல்லாம் அவ்வளோ டீப்பாக நம்ம போக வேண்டாம். ஸோ இந்த ஒரு ஓப்பன் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதுக்கான பேக்ரவுண்டில் நிறைய சிப்பு தேவைப்படும். அதாவது கம்ப்யூட்டர்ஸ் வந்து பேக்ரவுண்டில் நிறைய ரன் பண்ணணும். அந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேர்ல்டில் இருக்கிற எல்லா டேட்டாவையும் ரீட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேட்குற கேள்விக்கு அது பதில் சொல்லும். அப்படின்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ சிப்பு வேலை செய்யணும் யோசிச்சு பாருங்கள். ஒரு 5000-10,000 சிப்பு தேவைப்படாது. ஸோ அது எல்லாமே வந்து இத்தனை நாள் வந்து ஹெல்ப் பண்ணது வந்து இந்த என்விடியா அப்படிங்கிற ஒரு கம்பெனி. ஸோ இந்த ஏஐ சிஸ்டம் ஒவ்வொரு கம்பெனியாக வந்து அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கவுங்க ஓன் ஏஐஸ் உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ChatGPTக்கு அப்புறம் லாமா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூகுளோட ஜெமினி, இந்த மாதிரி நிறைய ஏஐ சிஸ்டம்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஒவ்வொரு கம்பெனியும் இந்த மாதிரி 5000-10,000 சிப்பு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் இந்த என்விடியா கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு வாட்டி 5000-10,000 சிப்பு வாங்குறதுக்கு நம்ம ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சிப்பு உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேட்டஸ்ட்டாக கொஞ்ச நாளுக்கு முன்னாடி 2024ஓட 3rd குவார்ட்டரில் அவங்க ஒரு புது சிப் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஏஐ சிஸ்டமுக்குன்னே நாங்கள் வடிவமைக்கப்பட்ட ஒரு சிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிப்பு ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த சிப்பு கொஞ்சம் காஸ்ட்லினா நமக்கெல்லாம் வந்து அது ரொம்ப ஜாஸ்தி. பட் இந்த ஏஐ கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்து அவங்க எதிர்பார்த்த ஒரு காஸ்ட்டை விட கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. பட் இருந்தாலும் இப்போதைக்கு மார்க்கெட்டில் இன்டெல்லை விட கம்மியான காஸ்ட்டில் நமக்கு எங்கே கிடைக்கும்னா என்விடியா, இவங்ககிட்ட தான் போகணும். அப்போது இந்த ஒரு புது ஹை ஸ்பீடு ப்ராசஸர் நம்ம வாங்கணும், இந்த சிப்பை வாங்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்த 5000-10,000 சிப்பு என்ன ஆகுறது, வேஸ்ட்டு தானே. அதுக்கு பதிலாக நம்ம இந்த ஒன்று வாங்கிட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்லாம் ஐடியாஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இதுக்கு நடுவில் தான் ஒரு சைனா கம்பெனி வந்து உள்ளே வருது. அதுக்கு பேர் தான் டீப்சீக்கு. இவனுக்கு வந்து 2025 இப்போ ஒரு 5-6 நாளுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் ஓப்பன் ஏஐ எங்களுதும் ஃப்ரீ தான், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சேலஞ்சு, ஓப்பன் ஏஐ சிஸ்டம்ஸை விட எங்களுது அதுக்கு ஈக்குவலண்ட்டாகவும் அதை விட அதிகமாகவும் உங்களுக்கு கரெக்டான டேட்டா கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் சேலஞ்ச் பண்ணி ரிலீஸ் பண்ணுறானுங்க. அங்கே தான் வந்து அமெரிக்காவோட ஏஐ சிஸ்டம்ஸ் எல்லாம் ஆட்டம் கண்டுடுது. சரிடா, நீங்கள் என்னடா சிப் யூஸ் பண்ணுறீங்கன்னா, இதே என்விடியா சிப்ஸ் தான் நாங்களும் யூஸ் பண்ணுறோம், ஆனால் ரொம்ப பழசு அப்படின்ட்டானுங்க. அதாவது நீங்கள் $100 பில்லியன் வாங்கி செய்யப்பட்ட ஒரு ஏஐ சிஸ்டம் எங்களுது வெறும் $10 மில்லியன் நாங்கள் செஞ்சிட்டோம் அப்படின்றானுங்க. நீங்கள் எப்படி மாடல்ஸை ட்ரெயின் பண்ணிங்களோ நாங்களும் அதே மாதிரி மாடல்ஸ் ட்ரெயின் பண்ணியிருக்கோம், ஆனால் அது பிஸ்னஸ் சீக்ரெட்டு. பட் எங்களோட ஏஐ உங்களோட ஏஐயோட அதிக ஸ்பீடில் வேலை செய்யும். எப்படி, பழைய சிப்பை வச்சுக்கிட்டே, புது சிப்பெல்லாம் வாங்க தேவையில்லை. இப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பழைய ப்ராடக்ட் வச்சே அவனுங்களால இவ்வளோ சூப்பரான ஒரு ஏஐ சிஸ்டம் கொண்டு வர முடியுதுன்னா, இப்போ என்விடியா வந்து ரீசெண்டாக புது சிப் ஒன்று ரிலீஸ் பண்ணான். சொன்னேன் இல்லையா, 2024 குவார்ட்டரில் புதுசாக ஒன்று ரிலீஸ் பண்ணான்ட்டு. இதை வாங்கலான்னு சொல்லி நிறைய கம்பெனி பிளான் பண்ணியிருந்தானுங்க.
இவனுங்க இந்த மாதிரி டீப்சீக் வந்து பழைய சிப்லேயே நாங்கள் இதெல்லாம் ட்ரெயின் பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணதால் இப்போ எவனும் புது சிப்பை வாங்க மாட்டேன்றான். அப்போ என்னாச்சு, வாங்கி வச்சிருந்த சேல்ஸ் ஆர்டர் எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. இந்த வருஷம் 2025 டார்கெட்டில் ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் அச்சீவ் பண்ண வேண்டியது அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏஐ கம்பெனிக்கும் தெரிஞ்சிருச்சு. அதனால இந்த வாங்கின சிப்பெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், கொஞ்ச நாள் ஹோல்டு பண்ணுங்கன்னு சொல்லி சேல்ஸ் ஆர்டர்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போது 2025 ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் சேல் ஆக வேண்டிய சிப்பெல்லாம் விற்கலை. அப்போ என்னாகும், ஷேர் மார்க்கெட்டில் அவங்க காசெல்லாம் கீழே போச்சு. இப்போ ஷேர் மார்க்கெட் லெவல் கீழே போனதால் என்விடியா மாதிரி சீப் ரேட்டில் நல்ல குவாலிட்டி கொடுக்குற செமிகண்டக்டர் கம்பெனிஸோட ஷேரே கீழே போகுதே. அப்போ மற்ற கம்பெனிஸோட நிலைமை என்ன அப்படிங்கிறது அமெரிக்கா மார்க்கெட்டில் ஒரு கேள்விக்குறியாக மாறிச்சு. இப்போ எல்லாத்தோட கேள்வி என்னென்னா, எதுக்கு $1 பில்லியன் $10 பில்லியன் எல்லாம் ஏஐ சிஸ்டமுக்கு நம்ம செலவு பண்ணணும்? வெறும் $10 மில்லியன் இதெல்லாம் செய்ய முடியுமா? அப்போனா இவ்வளோ சீப்லேயே இதெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறது ஒரு சைனா கம்பெனி ப்ரூவ் பண்ணுது. அப்படின்னா அமெரிக்காவில் எதுக்கு $500 பில்லியன் $600 பில்லியன் ஏஐ சிஸ்டமோட என்விரான்மெண்ட்டுக்காக ட்ரம்ப் பதவியேற்ற அன்றைக்கி ஒரு சைன் போட்டார். அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை இன்னும் நல்லா பல மடங்கு பெருசாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ காஸ்ட் இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக மாறிடுச்சு. இதில் காமெடி என்னென்னா, ஏஐ சிஸ்டம்ஸ் எல்லாம் மார்க்கெட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கெல்லாம் வேலை கம்மியாகிடும் அப்படின்னு காமெடி எல்லாம் பண்ணானுங்க. இப்போ அதை விட காமெடி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் ஏஐக்குள்ளேயே போட்டிடா எவன் நல்ல ஏஐ க்ரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு. இதுவே இன்னொரு 5-6 வருஷத்துக்கு போகும். அதுக்கப்புறம் தான் சாஃப்ட்வேருக்கெல்லாம் வருவீங்க. அதனால் முதல்ல உங்கள் ஏஐ சரி பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வேலை வாங்குறத பார்க்கலாம். நன்றி.